வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர். நெறைய இடங்கள்ல நம்ம ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்ன்றது பதில எதிர்பார்த்து கேட்கிற கேள்விகள் இல்ல. நம்மளுடைய எமோஷன கேள்வி மாரி வெளிப்படுத்துறது. எமோஷன் அப்படிங்கிறப்போ, நெறைய விதமா நம்ம சொல்லுவோம். ஒரு அலட்சியமாவோ, இல்லன்னா ஒரு கிண்டலாவோ, அப்படி சொல்ற கேள்விகள். இல்லன்னா நம்ம ஒரு சந்தேகப்படுறத நம்ம வந்து வெளிப்படுத்துற மாதிரி கேள்விகள். பல சமயங்கள்ல எதிர்ப்ப வெளிப்படுத்துற மாரி விஷயங்கள். இந்த மாரி நெறைய இருக்கு. ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ நம்ம வந்து நெறைய விதமா ஃப்ரேம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்களான்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம சொல்றோம் பாருங்களேன். "ஓ! இத நான் நம்பணுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?" இந்த மாதிரி கேட்கிறோம். ஐரணி. இன்னொன்னு கொஞ்சம் கோபத்த வெளிப்படுத்துற மாரி. சீரியஸான விஷயத்துல யாராவது ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, "ஓ! இது உனக்கு வேடிக்கையா இருக்கா?" அப்படின்னு நம்ம கேட்போம். இன்னொரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி. இப்போ ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்குற மாரியே இல்ல. ஏதோ இப்படி அலட்சியமா கேட்குறாங்க அப்படின்னா, "ஓ! இதான் உன் ஊர்ல மன்னிப்பு கேட்குற லட்சணமா?" இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து நாம மென்ட் டூவ யூஸ் பண்ணி, இந்த மாரி நெறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்போஸ் டூ. சப்போஸ் டூவ யூஸ் பண்ணி இந்த மாரி ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. இந்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி. பெரும்பாலும் சப்ஜெக்ட் வந்து நம்மள முன்னிலைப்படுத்தி தான் நம்ம இந்த மாரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்போம். "ஓ! நான் தான் உனக்கு இளிச்சவாயா?" இந்த மாரிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி சப்ஜெக்ட் ஐயா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் நம்ம யார வேணா சொல்லலாம். ஸோ அவன் தான் உனக்கு கிடைச்சானா? இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி இஸ், ஆம், ஆர் இந்த மாதிரி நம்ம பி வெர்ப்ஸ் சொல்லுவோம். சப்போஸ் டூ, வெர்ப் அப்புறம் அட்ஜெக்டிவ் ஏதாவது நவுன் வந்ததானா, அப்போ மட்டும் பி சேர்த்துக்கிட்டு அட்ஜெக்டிவ் இல்லன்னா நவுன் இப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு சீரியஸான இடத்துல யாராவது சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். "ஏன் சிரிக்கிறீங்க? இது என்ன உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா?" அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ இத தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஏன் சிரிக்கிறீங்க? அது நார்மல் கொஸ்டின் தான். "ஒய் ஆர் யூ லாஃபிங்?" அப்படின்னு கேட்டுருவோம். இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? இது உங்களுக்கு ஃபன்னியா இருக்கா? எப்படி நம்ம கேட்கணும். ஸோ அதனால இது அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம தட் வச்சு சொல்றோம். ஸோ அதுக்கு நாம இஸ் இஸ் தட் சப்போஸ் டூ பி ஃபன்னி? இஸ் தட் சப்போஸ் டூ பி ஃபன்னி? அது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? காமெடியா இருக்கா? இஸ் தட் சப்போஸ் டூ பி எ ஜோக்? அப்படி கூட நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு ஜோக்கா இருக்கா? இந்த மாரி கேட்கறதுக்கு. இப்போ யாராவது ஒரு விஷயம் ஏன் நீ பண்ணல முன்னாடியேன்னா, அது எனக்கு எப்படி தெரியும்? அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப என்னோட புக் எங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? உன் புக் உனக்கு தானே தெரியும். அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ நம்ம பெரும்பாலும் இந்த கொஸ்டின்ஸ ஹவ் டு ஐ நோ? அப்படி கேட்டுர்றோம் இல்லையா? நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். தமிழ பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிரஷன் மூலமா நம்ம வந்து ஒரு வெளிப்படுத்துவோம். டோன் மூலமா வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய ரியல் ஃபீலிங் என்னன்ட்டு. இப்ப நான் வந்து ஹவ் டு ஐ நோ? அப்படி கேட்கறதுக்கும், ஹவ் டு ஐ நோ? அப்படின்னு கேட்டா போதும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு எரிச்சல வெளிப்படுத்துற மாரி, "அது உன்னோட புக்கு. அது எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, நம்ம அந்த எரிச்சல வெளிப்படுத்துறதுனால, நம்ம அது ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இல்லையா? ஸோ அப்ப நம்ம ஹவ் டு ஐ நோன்னு கேட்க மாட்டோம். இந்த மாரி இடங்கள்ல வெறும் டோன் இல்ல, நம்ம ஸ்ட்ரக்சரையே தான் சேஞ்ச் பண்ணணும். எப்படி கேட்போம் அப்படின்னா, "ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டூ நோ தட்?" "ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டூ நோ தட்?" அப்படி கேட்போம். "ஹவ் ஆம் ஐ சப்போஸ் டூ நோ தட்?" எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அப்படி சொல்றதுக்கு. ஸோ ஹவ் டு ஐ நோன்னு கேட்கக்கூடாதா அப்படின்னா, நீங்க வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டினா கேட்கிற பட்சத்தில நம்ம அப்படி கேட்க மாட்டோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி சப்போஸ் டூ வச்சு, மென்ட் டூ வச்சு இந்த மாரி தான் அவங்க சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. "ஓ! எதுவுமே நடக்காத மாரி நான் இப்ப நடிக்கணுமா?" அப்படி கேட்கிறோம். ஸோ இப்ப பாருங்க அந்த டோனே பாருங்க நம்ம தமிழ்ல இந்த மாரி சொல்லுவோம். "ஓ! நான் எதுவுமே நடக்காத மாரி இப்ப நடிக்கணும். அப்படித்தானே சொல்ற நீ?" இப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஸோ ஆம் ஐ சப்போஸ் டூ நடிக்கிறதுனா நம்ம பிரிட்டண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆம் ஐ சப்போஸ் டூ பிரிட்டண்ட் எதுவுமே நடக்காத மாதிரி. அதுக்கு தான் அஸ் இஃப் வச்சு சொல்லுவோம். அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட். ஆம் ஐ சப்போஸ் டூ பிரிட்டண்ட் அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன்ட் எதுவுமே நடக்காத மாரி நான் இப்ப நடிக்கணுமா? அப்படி சொல்றதுக்கு. அதே மாரி நம்ம தப்பு பண்ணாதப்போ, ஆனா ஆப்போசிட்ல உள்ளவங்க எல்லாமே உன்னோட மிஸ்டேக் தான். நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படி சொல்றப்போ, இது என்னோட தப்பா? அப்படி கேட்போம். இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்றது இதுதான். இது என்னோட தவறா அப்படின்னா, ஆமா உன்னுடைய தவறு இல்லைன்னு ஆப்போசிட்ல உள்ளவங்க சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்லல. நம்மளுடைய எமோஷன தான் நம்ம அப்படி கேள்வியா வெளிப்படுத்துறோம். இல்லையா? அப்போ இது இஸ் திஸ் சப்போஸ் டூ பி மை ஃபால்ட்?
இஸ் திஸ் சப்போஸ் டு பி மை ஃபால்ட்? ஓ, இது என்னோட தப்பா? அப்படி கேட்கறதுக்கு. சோ, நீ மொத்த புத்தகத்தையும் 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட்டியா? இத நான் நம்பணுமா? அப்படி கேட்கிறோம். யூ ஃபினிஷ் ரீடிங் த புக் இன் ஜஸ்ட் அன் ஹவர்? ஆம் ஐ சப்போஸ் டு பிலீவ் திஸ்? ஸோ ஆம் ஐ இந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பி வேர்ப், சப்போஸ் டு. வேர்ப் வந்ததானா வேர்பை போட்டுக்கிறோம். அட்ஜெக்டிவ் ஏதாவது வந்ததானா பீன்ற வார்த்தையை சேர்த்துட்டு அட்ஜெக்டிவ், இல்லைனா நவுன். இதுதான் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். யூ ஃபினிஷ் ரீடிங் த புக் இன் ஜஸ்ட் அன் ஹவர்? ஆம் ஐ சப்போஸ் டு பிலீவ் திஸ்? அவன் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் நான் அவனை மன்னிக்கணுமா? அப்படி நம்ம கேட்போம். அவன் இவ்வளவு செய்ததற்கு பிறகு நான் அவனை மன்னிக்கணுமா? இதை மட்டும் கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? am I supposed to forgive him? am I supposed to forgive him? அவ்வளவுதான் இல்லையா? be verb, subject, supposed to verb. am I supposed to forgive him? இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம், அவன் இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம், after all that he has done. am I supposed to forgive him after all that he has done? am I supposed to forgive him after all that he has done? இப்ப நம்ம ஒரு இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன இப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? எப்பதான் வருவான் அவன்? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் நம்ம கேட்க போறோம். சோ நான் இங்க சும்மாவே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? am I supposed to sit here and wait forever? அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு. am I supposed to sit here and wait forever? இதை நீங்க கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கணும். ஆக்சுவலா மன்னிப்பு கேட்கணும். ஆனா உங்களோட டோன், பிஹேவியர் எதுவுமே மன்னிப்பு கேட்கற மாதிரி இல்ல. ஓ, இதான் நீ மன்னிப்பு கேட்கிறதா? அப்படி நம்ம சொல்லுவோம். இதான் நீ மன்னிப்பு கேட்கிற லட்சணமா? அப்படி கூட நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சோ அததான் நம்ம இப்ப சொல்லப் போறோம். சோ இஸ் தட் சப்போஸ் டு, இந்த இடத்துல பாத்தீங்களா அப்பாலஜின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். சோ an apology நவுன் ஃப்ரேஸ் இல்லையா? சோ அதனால ஒரு be சேர்த்துக்கிறோம். இஸ் தட் சப்போஸ் டு பி an apology? இஸ் தட் சப்போஸ் டு பி an apology? சோ இந்த மாதிரி நவுன் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் எல்லாம் வந்ததானா நம்ம இந்த இடத்துல ஒரு be போட்டுக்கணும். இதையே நம்ம வந்து சப்போஸ் டு இல்லாம meant to வச்சு கேட்கலாம். இஸ் தட் meant to be an apology? அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் அப்பாலஜி இஸ் தட்? இது என்ன மாதிரி அப்பாலஜி இது? நீ என்ன இப்படி கேட்கிற? அப்படி கேட்போம் இல்லையா? சோ இது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர். வாட் கைண்ட் ஆஃப் அப்பாலஜி இஸ் தட்? பட் நம்ம வந்து தமிழ்ல கேட்கிற மாதிரியே இருக்கணும்னாக்க இந்த இடத்துல meant to இல்லைன்னா சப்போஸ் டு, இது ரெண்டு தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இஸ் தட் சப்போஸ் டு பி an apology? ஓ, இதான் மன்னிப்பா? இதான் உங்க ஊர்ல மன்னிப்பா? அப்படி கேட்போம் இல்லையா? சோ அந்த மாதிரிக்கு நம்ம சப்போஸ் டு இல்லைன்னா meant to, இது ரெண்டும் இந்த இடத்துல ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல எங்கேயோ போறீங்க. ரொம்ப புவர் சர்வீஸ். ஆனா அவங்க, சார் உங்களுக்கு மெசேஜ் வரும் 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருங்க அப்படி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலா இருக்கும் இல்லையா? ஓ, இவ்ளோ புவர் சர்வீஸ் குடுத்ததுக்கு நான் உனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வேற குடுக்கணுமா? அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ am I supposed to give you a 5 star rating for such poor service? am I supposed to give you a 5 star rating for such poor service? ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2, 3 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணீங்களான்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா வந்துடும். இப்போ இந்த சென்டென்சஸ் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் குடுத்துருக்கோம். ஓ, நான் உன்ன பார்த்து பயப்படணுமா? அப்படி கேட்கிறோம். இல்லன்னா, ஓ, நான் உனக்கு மரியாதை வேற குடுக்கணுமா? அதுவும் ட்ரை பண்ணுங்க. இப்ப யாராவது ஒருத்தர் சும்மா ஏதோ கிறுக்கி வச்ச மாரி இருக்கு. மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற பேரு இது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இதுக்கு பேரு தான் ஆர்ட்டா? ஓ, இதுதான் ஆர்ட்டா? அப்படி சொல்றோம். நீ என்ன இன்சல்ட் பண்ணதுக்கு நான் உனக்கு நன்றி வேற சொல்லணுமா? சோ இந்த 3 சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? நான் உனக்கு மரியாதை வேற குடுக்கணுமா? அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோல நாம இந்த சப்போஸ் டு வச்சு ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ், அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுடைய எரிச்சல், சர்க்காசம், ஐரோனி இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.